ஹாய் டூட், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா பழனிக்கு தான் வந்திருக்கோம். பழனியிலேருந்து கணக்கம்பட்டிக்கு தான் போக போகிறோம். 12 கிலோமீட்டர் இருக்கு. இங்கே மூட்டை சாமியார்னு சொன்னால் தெரியாத ஆளே இல்லை. இந்த மரத்தை சுற்றினாவே நம்ம நோய் நொடியெல்லாம் தீரும், நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜீவ சமாதி இருக்குது, அவர் யூஸ் பண்ண பொருள், வீடு எல்லாமே இருக்குது. இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் போன அன்னைக்கு கலெக்டர்லாம் வந்திருந்தாங்க. இங்கே வந்தால் எல்லாத்துக்கும் நன்மையே நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் 24 ஹவர்ஸ் மருத்துவ வசதி இருக்குது. புதுசாக பார்க்குறலாம் நம்ம சேனல் ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கு கைஸ். அப்புறம் 3 வேளையும் சுட சுட சாப்பாடு போடுறாங்க. காலை டிஃபனு, மதியானம் சாம்பார் சாதம். அதுக்கு இடையில போனனால எங்களுக்கு லெமன் ரைஸ் தான் கிடக்குது. இங்கேயே ஏகப்பட்ட பேர் கூட்டத்தில் லைனில் நின்று நாங்கள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அமாவாசை பௌர்ணமி தான் இங்கே விசேஷமான நாள். அவர் யூஸ் பண்ண பொருளெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கிறனால எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கும். வாங்கி பயன்படுத்திக்கலாம். அவர் சொல்கிற மந்திரமே சர்க்குரு தான். அப்புறம் நாங்கள் சாமியை கும்பிட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு மிட்டாய் கடை இருந்துச்சு, தேங்காய் மிட்டாய். பார்ப்பதற்கு காசு இல்ல, சாப்பிடறதா காசு. ஜிபே இருக்கு, போன் பே இருக்கு, நெட் பேமெண்ட் இருக்கு. அதிக வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கலாம். செல்லாத 4 நாள் காசு 50 காசுக்கு மிட்டாய் இலவசம். ஆடி மாசம் ஆஃபர் இருக்கு, ஆஃபர் பயன்படுத்திக்கலாம். மிஸ் பண்ணா ஃபீல் பண்ணுவீங்க, விட்டுட்டு போனா வருத்தப்படுவீங்க. நினைவுகள் மலரட்டும், கணக்கம்படி மைமை தொடரட்டும். அடாடாடா, அந்த அண்ணன் என்னவா பேசுறாரு. இவருக்காண்டியே கணக்கம்பட்டிக்கு வரலாம் போல. மிட்டாயும் செம்ம டேஸ்ட்டு, 5 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. இங்கே 24 ஹவர்ஸ் பஸ் வசதி இருக்குது, ஆட்டோ வசதி எல்லாம் இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு பத்திரமா கிளம்பிட்டோம் காய்ஸ்.